ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக், அதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற குரூப் 4 வந்து இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் நிறையா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு வந்து தமிழக பட்ஜெட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பட்ஜெட் தமிழக எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து தமிழ்நாடு அந்த திட்டங்கள் எப்பப்போ என்னென்ன திட்டங்கள் மக்களுக்காண்டி திட்டங்கள் செய்கிறாங்க இல்லையா, அந்தந்த திட்டங்கள் என்னென்ன, அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது வந்து முன்னவே ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அதை போட்டுருவாங்க. அதோட இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2024 ஃபுல் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பட்ஜெட் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னா வந்து 202 ஆர்டிக்கல் கீழே தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நிர்ணயிப்பாங்க. இதை யார் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து தங்கம் தென்னரசு, நிதித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, தங்கம் தென்னரசு தான் வந்து இந்த தமிழக பட்ஜெட்டை வந்து தாக்குதல் வந்து சட்டமன்றத்தில் வந்து பண்ணியிருக்காரு. இவர் முழுசாக வந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு அப்படின்னா வந்து 2 மணி நேரம் 7 நிமிடத்தில் வந்து பேசியிருக்காரு. இந்த பட்ஜெட்டை பற்றி ஃபுல் டாப்பிக்கை வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து முக்கியமானது வந்து ஃபுல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இந்த திட்டங்கள்லாம் வந்து எதை நோக்கி வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எத்தனை இதை நோக்கி செயல்படும் அப்படிங்கிறது வந்து 7 மாபெரும் தமிழ் கனவு, 7 தமிழ் கனவு பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா வந்து கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், சமூக நீதி, தாய் தமிழும் தமிழர் பண்பாடும், உலகை வெல்லும் இளைய தமிழகம். இந்த 7 நோக்கி தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து இருக்க போகுது. மாபெரும் 7 தமிழ் கனவு. இது வந்து மக்களுக்கு வந்து இந்த முக்கியமான திட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும். அதாவது பழைய திட்டங்களையும் வந்து அதில் என்ன ஒரு தவறுதல் பண்ணியிருக்காங்க, அல்லது அதை வந்து இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த புது பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது போன வருஷத்தில் வந்து இந்தந்த இதுக்கு வந்து இவ்வளோ செலவு வந்து இன்னும் பத்தலை, இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து நிறைய திட்டங்களும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த புதிய பட்ஜெட் வந்து 2024 புதிய பட்ஜெட் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன திட்டம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து 2030க்குள்ளே வந்து குடிசை இல்லாத தமிழ்நாடு, குடிசையே வந்து இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து கான்கிரீட் வீடு தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கலைஞர் கனவு இல்லம் இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எவ்வளோ செலவில் அப்படின்னா வந்து 3.5 லட்சம் செலவில் வந்து 3.5 லட்சம் அதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. 3.5 லட்சம் ரூபாய் வந்து இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்காண்டி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக வந்து 8 லட்சம் ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காண்டி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டினாங்கன்னா அதுக்கு வந்து 3.5 லட்சம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து மொத்தம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே. 2030க்குள்ளே வந்து குடிசை இல்லாத தமிழ்நாடாக வந்து ஆக்க போகிறேங்கிறத வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தொல்குடி திட்டம் வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காண்டி வந்து அவங்களோட வாழ்வு நலத்துக்கு வந்து 1000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தொல்குடி திட்டம் அந்த பழங்குடியின மக்களோட அவங்களோட நலனுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து 1000 கோடி ரூபாய் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு கருத்தரங்கம், அதுக்காண்டி வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து எங்கே போட போகிறாங்க அப்படின்னா வந்து சென்னையில் வந்து போட போகிறாங்க. இதையும் வந்து நல்லா பார்த்துக்காங்க. சென்னையில் அந்த இடங்கள் வந்து கேட்குறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிக கருத்தரங்கம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா வந்து சென்னையில் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தவும் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலையை வந்து அந்த புக்கை வந்து மேலும் வந்து மொழிபெயர்க்க போகிறாங்க. எத்தனை மொழிகளில் அப்படின்னா வந்து 25 மொழிகளில் வந்து
மொழிபெயர்க்க போகிறாங்க. சிலப்பதிகாரத்தையும் இந்த மணிமேகலையும். அதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னா வந்து 2 கோடி. 2 கோடி வந்து சிலப்பதிகாரத்துக்கும் அந்த மணிமேகலை மொழிபெயர்க்கிறதுக்கும். எத்தனை மொழிகளில் வந்து 25 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காகிற செலவு என்ன அப்படின்னா வந்து 2 கோடி செலவில் வந்து அது 2யும் வந்து மொழிபெயர்ப்பதற்காண்டி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன திட்டம் அப்படின்னா வந்து முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து வறுமை ஒழிக்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோட ஒரு நோக்கமே. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் வந்து வறுமை ஒழிக்கிறதுக்காண்டி வறுமைக்கு கீழே சுத்தமாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தாய்மானவர் திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நதிகளை மேம்படுத்தும் திட்டம். அதாவது இந்த நதிகள் இருக்குல்ல, வைகை, காவேரி, ஃபுல்லாகவே இந்த நதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி அதுக்காண்டி வந்து ஒரு 5 கோடி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆறுகளில் வந்து மேம்படுத்த போகிறாங்க அப்படின்னா வந்து வைகை, காவேரி, தாமிரபரணி, நொய்யல் 4 நதிகளில் வந்து மேம்படுத்தும் திட்டம் வந்து இந்த ஆண்டில் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம். வடசென்னை வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் அதையும் மேலும் அந்த வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த திட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான செலவு என்ன அப்படின்னா வந்து 1000 கோடி ரூபாய் வந்து அதுக்காண்டி வந்து ஒதுக்க போகிறாங்க. 2024 வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்காண்டி வந்து 1000 கோடி ரூபாய் செலவில் வந்து செய்ய போகிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன திட்டம் அப்படின்னா வந்து திருநங்கைகளுக்கான உயர்கல்விகளுக்கான, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காண்டி எல்லா செலவையுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான அவங்களோட ஃபுல் பேமெண்ட்டையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கிறதா. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பேமெண்ட்டும் வந்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அது காலை உணவு மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து இன்னமும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதையும் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமானது பெயர் மாற்றம் வந்து செய்ய போகிறாங்க. என்ன திட்டம், அதாவது ஆல்ரெடி இருந்த திட்டம், பழைய திட்டத்தை வந்து பெயர் மாற்ற போகிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அப்படிங்கிறத வந்து சமூக பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறத வந்து மாற்ற போகிறாங்க. அதை வந்து மாற்றி இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து கலைஞரோட நூலகம், கலைஞர் லைப்ரரி இருக்குல்ல, லைப்ரரியும் அறிவியல் மையத்தையும் வந்து கோயம்புத்தூரில் வந்து அமைக்க போகிறாங்க. புதுசாக வந்து கலைஞர் நூலகமும் அறிவியல் நூலகம் வந்து கோயம்புத்தூரில் வந்து அமைக்க போகிறாங்க. இன்னொன்று வந்து பூஞ்சோலை நூலகமும் வந்து ஒரு புதுசாக வர்ற நூலகம் தான். அதையுமே இந்த வருடம் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து ஒரு ரொம்பவே புதுசான ஒரு திட்டம். அதாவது முன்னாடி வந்து மாணவர்கள், அதாவது கேர்ள்ஸுக்கு தான் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்போ வந்து மாணவர்களுக்கும், அதாவது கேர்ள்ஸுக்கும் மட்டும் இல்லாமல் இது வந்து பாய்ஸுக்கான ஒரு திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது 6லேருந்து 12ஆம் வகுப்பில் முடிய இருக்காங்களே, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து உயர்கல்விக்கு வந்து 12ஆம் வகுப்புக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் அந்த காலேஜ் போகிறப்ப வந்து 1000 ரூபாய் வந்து போகிறதா வந்து இந்த திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தாக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2024 வந்து அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன திட்டம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவில் முதல் நீர் விளையாட்டு அகாடமி வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா வந்து ராமநாதபுரத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கெங்கே அமைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நீர் விளையாட்டு அகாடமி வந்து ராமநாதபுரத்தில் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினி ஜவுளி பூங்காக்கள் வந்து 10 பூங்காக்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அதுவும் எங்கெங்கே அப்படின்னா வந்து கரூர், ஈரோடு, விருதுநகர் ஆகிய இடங்களில் வந்து அமைக்கிற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் அகாடமியும் அதே மாதிரி ஒலிம்பிக் அந்த விளையாட்டுக்கான ஒரு அகாடமியும் வந்து சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் வந்து ஒலிம்பிக் அகாடமி வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து
அடுத்து வந்து தொழிற்சாலைகள் அதாவது புதிய சிப்காட் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா வந்து தஞ்சாவூரில் வந்து செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து புதிய சிப்காட் வந்து அமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளக் அண்ட் ப்ளே வசதியோட வந்து சூளகிரி மணலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்கேயும் வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே வசதி உள்ள ஒரு இதை வந்து அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா வந்து சூளகிரி மணலூரில் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து விண்வெளி தொழில் உந்தி சக்தி பூங்கா அது வந்து எதை அமைச்சு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா டிட்கோ அமைப்பு முறையில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. எங்கே அப்படின்னா வந்து தூத்துக்குடியில் அந்த டிட்கோங்கிற இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. விண்வெளி தொழில் அண்ட் உந்து சக்தி பூங்கா வந்து டிட்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா வந்து அமைக்க போகிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா வந்து தூத்துக்குடியில். புதிய தொழிற்பேட்டை வந்து எங்கெங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா வந்து ஒட்டன்சத்திரம், மானாமதுரை, திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 இடங்களில் வந்து புதிய தொழிற்பேட்டை அமைக்கிறதா வந்து அதில் வந்து தகவல் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டமும் வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து உலக புத்தொழில் மாநாடு, அதாவது ஒரு மாநாடு வந்து நடக்க போகுது. உலக புத்தொழில் மாநாடு அது எப்போ அப்படின்னா வந்து ஜனவரி 2025க்குள்ளே அப்போ வந்து அமைக்க போகிறதா வந்து இந்த தாக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. மாநாடும் வந்து 2025 வந்து நடக்கிறதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பெரியார் சமூக நீதி துணிகர ஆய்வகம் வந்து அமைக்க போகிறாங்க. அதாவது இந்த மகளிர் இருக்காங்கல்ல அவங்களோட வந்து சேவைகளை அந்த அவங்களோட அந்த குழுக்கள், மகளிர் குழுக்கள் இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து விரிவுபடுத்துறதுக்காண்டி இந்த பெரியார் சமூக நீதி துணிகர ஆய்வகம் வந்து அந்த திட்டத்தையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து பூங்கா நியோ டைட்டில் பூங்கா வந்து அமைக்க போகிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்தெந்த இடத்துல அப்படின்னா வந்து தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருப்பூர், தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் வந்து நியோ டைட்டில் பூங்கா வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஒய்ஃபையும் வந்து கொடுக்க போகிறாங்க. எங்கெங்கே அப்படின்னா வந்து கோவை, மதுரை, திருச்சி, சேலம், சென்னை இந்த இடங்கள்ல வந்து இலவச ஒய்ஃபை திட்டம் வந்து வரப்போகுது. அடுத்து வந்து அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி வந்து 500 கோடி வந்து செலவில் வந்து ஒரு பாதுகாப்பு திட்டத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. 50 கோடி செலவில் வந்து அதையும் வந்து உருவாக்க போகிறாங்க. உயிரினங்கள்லாம் வந்து ரொம்பவே அழிந்துட்டு வரனால அதை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு திட்டமும் வந்து இந்த மத்திய பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஊர்கள்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிதியமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு அந்த மு.க. ஸ்டாலினை வந்து பெருமைப்படுத்திக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து அவரை வந்து பெருமைப்படுத்தணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன திருக்குறள் அப்படின்னா வந்து இதுவுமே ரொம்ப மெயின். ஏன்னா போன தடவை டிஎன்பிஎஸ்சி முன்னாடி நடந்த இதில் வந்து மத்திய பட்ஜெட்டில் இந்த குறளை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த தடவையும் நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கலைனாலும் முக்கியமான இந்த திருக்குறள், ஊர்கள் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா வந்து காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இந்த குறளை தான் வந்து சொல்லி வந்து அவரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. இது எந்த குறள் வந்து எந்த பாலில் வந்து வருது அப்படின்னா வந்து பொருள் பாலில் வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன இயல் அப்படின்னா வந்து அரசியல். அதிகாரம் வந்து இறைமாட்சியில் வந்து வருது. இந்த குறள் வந்து இறைமாட்சியில் வருது. இந்த குறள் எத்தனாவது குறள் அப்படின்னா வந்து 386வது குறள். அந்த குறளோட பொருள் என்ன அப்படின்னா வந்து அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து சாதாரண மக்கள் வந்து டக்குன்னு வந்து அவரை வந்து சந்திக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை, அதாவது எதையுமே ஒரு கடினமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த முதலமைச்சரோ அல்லது யாராவது ஒரு பெரிய அதிகாரியை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க நம்ம சந்திக்கிறப்ப அந்த சாதாரண குடிமக்கள் வந்து சந்திக்கிறப்பையும் அவங்க ஒரு எந்த ஒரு எரிச்சலுமே இல்லாமல் மென்மையாக பேசணும் அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த ஆட்சிக்கு, அதாவது ஆட்சி செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு. அப்போ தான் வந்து அந்த அவரை வந்து இந்த உலகமே போற்றும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குறளோட ஒரு பொருள். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறளை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவிதையும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கவிதை அப்படின்னா வந்து சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த கவிதை வந்து யார் எழுதினாரு அப்படின்னா வந்து பிரமிழை பற்றி நம்ம வந்து தமிழ் புக்லேயே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அவரோட கவிதைகளையும் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு.
இது முன்னாடியே பார்த்தோம்னா அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீலக்கொடி சான்றிதழ் பெற திட்டம், அதாவது இந்த பீச் எல்லாம் இருக்கு இல்லையா, பீச்சை வந்து ஒழுங்கான அதாவது சுத்தமான ஒரு சுத்தமாக இருக்கிற ஒரு பீச்சுக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இந்த நீலக்கொடி சான்றிதழ் வந்து வழங்குவாங்க. அது என்னென்ன பீச்சுக்கு இப்போ வந்து அந்த கொஞ்சம் அந்த பீச்செல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து என்னென்ன பீச்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சென்னையில் உள்ள மெரினா பீச்சுக்கு, ராமநாதபுரத்தில் இருக்க அரியமான், நெக்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோடாவிளை, நாகப்பட்டினத்தில் உள்ள காமேஸ்வரம், புதுக்கோட்டையில் உள்ள கட்டுமாவடி, கடலூரில் உள்ள சில்வர் கடற்கரை, விழுப்புரத்தில் உள்ள மரக்கணம். இந்த பீச்செல்லாம் வந்து இன்னுமே டெவலப் பண்ணி அதுக்கு வந்து நீலக்கொடி சான்றிதழ் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து ரொம்பவே இன்னும் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதாவது மேம்படுத்த போகிறாங்க. இன்னும் வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கிறதுக்காண்டி இந்த வருடம் வந்து அதை வந்து மேம்படுத்த போகிறாங்க. இந்த கடற்கரைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து டெவலப் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து கடன் வந்து வரும் அப்படின்னா வந்து இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து நோட் பண்ணி எவ்வளோ கடன் வரும் அப்படின்னா வந்து 1.55 lakh crores வந்து கடனாக வந்து வாங்க போகிறாங்க. இப்படி வாங்கினா அதாவது இந்த வருஷத்தில் வந்து 1.55 லட்சம் கோடி வந்து கடனாக நம்ம வாங்கினோம்னா மொத்தமாகவே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்கும் அப்படின்னா வந்து 8.33 லட்சம் கோடி வந்து கடனாக வந்து ஆகப்போகுது தமிழ்நாடு. இந்த வருடத்தில் இந்த திட்டத்தெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து 1.55 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க போகிறாங்க. இதோட மொத்தம் கடன் இப்படி வாங்கினோம்னா இந்த முன்னாடி இருக்க கடனோட சேர்த்து இப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 2025 முடிய 2025 வந்து நம்ம எவ்வளோ கடனில் இருப்போம் அப்படின்னா வந்து 8.33 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு வந்து கடனாக இருப்போம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தெல்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வளர்ச்சி விகிதம் நம்ம நாட்டோட வந்து ஒரு வளர்ச்சி விகிதம் என்னவா இருக்கும், என்ன பர்சன்டேஜில் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து 8.19% வந்து வளர்ச்சி விகிதம். நம்ம வந்து இவ்வளோ வந்து வளர்ந்துருக்கோம். அந்த வளர்ச்சி விகிதம் வந்து 8.19% வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பர்சன்டேஜ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து 15.14%. இதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு திட்டங்கள் செஞ்சு இந்த நாடு வந்து நம்ம நாடு வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8.19%. இதுதான் ஃபுல்லாகவே வந்து இந்த பட்ஜெட் ஆக்குதலில் வந்து சொல்லியிருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. அதெல்லாம் அந்த ஊர்கள் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள், இந்த புறநானூறும் வந்து ரொம்ப அந்த புறநானூறு சொன்னது, அந்த கவிதைகள் சொன்னது இதெல்லாமும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முக்கியமான நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு போகலைனாலும் இந்த முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டனாக வந்து படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.